உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தாவேகா ஊடகங்கள் மீது பெரிய அடக்குமுறையை கையாளுகிறது. விஜய் அவர்களை பற்றி பேசினா அந்த ஊடகங்களை முடக்க பார்க்கிறது. அரசு கேபிள்ல இருந்து 3 சேனல்களை கட் பண்ணிட்டாங்க. குறிப்பாக யூடியூபர்ஸ் யாராவது தாவேகாவுக்கு எதிராக பேச ஆரம்பித்தா அவங்கள மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள், விசாரிக்கிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் திமுக இதை தான் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில் திமுக பண்ணது அப்படியே தொடர்ந்து திமுக 2.0 தாவேகா அப்படின்ற ஒரு ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்காங்க. பெரிய வேறுபாடு வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தின் மீது, அதை தாண்டி ஒரு முதல்வர் மீது தொடர்ச்சியாக வன்மமான முறையில் ஏதாவது ஒரு படியை சொல்லி கொண்டிருந்தால் அது நியாயமா அப்படின்ற ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சரி, உண்மையிலே ஒரு ஊடகத்தின் மீது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது, அடக்குமுறையை கையாளக்கூடாது. அதே வேளையில் அரசு என்பது ஒரு இயந்திரம், ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம். அதுக்காக நாங்கள் அரசு சக்தி வாய்ந்த இயந்திரம்னா நாங்கள் என்ன அதுக்காக ஒதுங்கி போயிடுவோமா, ஓரணிப்போமா அப்படின்னா எதிர்த்து தான் ஆகணும். உங்கள் எதிர்ப்பு நியாயமான எதிர்ப்பாக இருந்தால், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்ப்பாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் செல்வாக்காக மாறும். ஆனால் எந்த முகாந்திரமும் இல்லாமல் நான் அடிப்பேன், நான் சிஎம் விமர்சனம் பண்ணுவேன், அவருடைய பர்சனல் மேட்டர்லாம் எடுத்துன்னு நான் சேர்ப்பேன் அப்படின்னா அது அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இப்போ நீங்கள் முதல்வர் விஜய் எடுத்துங்க. அவர் முதல்வர் விஜயை தாண்டி இன்னும் கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய ஒரு நாயகனாக தான் இருக்கிறார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த பிரபலம் தான் அவர் இன்னைக்கு இந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்குது. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சமீபத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட யூடியூபர் மாரிதாஸ் கைதுக்கு பல பேர் பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக மாரிதாஸ் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை ஏஐ ஃபோட்டோ மூலிமா ஒரு மாதிரி ரொம்ப தவறாக அதை சித்தரிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இல்லைங்க அவர் குறிப்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குடும்பம் சம்மந்தப்பட்ட நிறைய காணொலி காட்சிகளை போட்டிருக்காரு. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மாமியாரும் சட்டமன்ற உறுப்பினருமான லீமா ரோஸ் அவர்களுடைய சொந்த தம்பி ஜான் பிரிண்டோ அப்படின்றவர் ஒரு 180 கிலோ போதைப் பொருட்களுடன் எங்கிருந்து இலங்கைக்கு கடத்தல் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு போதை மாஃபியா கும்பலை சேர்ந்தவர். அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது பாருங்க மக்களே அப்படின்லாம் வெளியிட்டு இருந்தார். தொடர்ந்து அந்த வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. யார் ஜான் பிரிண்டோ அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. இவர் யார் தெரியுமா, இவர் ஆதவ் அர்ஜுனாவனுடைய மனைவியுடைய தாய் மாமன், இவங்க சொந்த ரத்தம், இவங்க பாருங்க, ஒருத்தர் அதிமுகவில் இருக்கார், ஒருத்தர் தாவேகாவில் இருக்கார், இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கார். இவங்கெல்லாம் ஒரு லாட்டரி கும்பலாக இருந்தாலும் அதை தாண்டி ஒரு போதை கும்பல், இவங்க போதை கடத்தல் கும்பல் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஜான் பிரிட்டோ யாரெல்லாம் தெரியாமலாம் இருக்குது. எது முந்தினால கமிஷனர் ஆஃபீஸில் அவரே ஒரு மனு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு. நான் தாங்க ஜான் பிரிட்டோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஜான் பிரிட்டோவும் நானும் ஒன்று கிடையாதுங்க, நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒண்ணுமே சம்மந்தமே இல்லை சாமி, லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர் தான் நானே, மற்றபடி பார்த்தீங்கன்னா என் மீதும் எங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டவர் மீதும் லாட்டரி மோசடி வழக்கு உள்ளது. அதுவும் என் மீது எப்படியாப்பட்ட லாட்டரி மோசடி வழக்கு இருக்குதுன்னா கேரளா கவர்மெண்ட்ல இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இவங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி 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 போதைப் பொருளுக்கும் எனக்கு இருக்குது, எனக்கும் போதைப் பொருள் இருக்குது, இப்படியா இட்டு கட்டி பேசிட்டு வராங்க. இதில் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் கிடையாதுங்க. ஏங்க நாங்க லாட்டரி குடும்பம் தான், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். லாட்டரி மோசடி வழக்கு ஓப்பனா ஒத்துக்கிறாரு இருக்குது, அதை நாங்க எதிர்கொண்டு இருக்கிறோம். அந்த கேரளாவில் நடந்து கொண்டிருக்கோம். அந்த வழக்கு சம்பந்தமான ஒரு ஆவணத்தை எடுத்து அதை உட்காந்து போட்டோஷாப்ல மாத்தி இப்படிலாம் பேசுறது எப்படி நியாயமா அப்படின்னு அது அப்படியே முற்றுப்புள்ளி வச்சு இதெல்லாம் எது பண்ணு. திடீர்னு வேற ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? ஏங்க ஜான் பிரிட்டோ லீமா ரோஸ் அவர்களுடைய தம்பி கிடையாது, ஆதவ் அர்ஜுனா சொந்தக்காரர். ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய
மனைவிக்கு தாய்மாமன் கிடையாது. ஜான் பிரிட்டோன்றவர் வந்து விஜயோடைய தாய்மாமன்ட்டாரு. என்னையா இது வந்து புது இதுவாக இருக்குது, நமக்கும் சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கிறோம், அப்படி ஒரு தாய்மாமன் இருக்காங்களா அப்படின்னு. விஜய் அவர்களுடைய உண்மையான தாய்மாமன், நான் சொல்றது உண்மையான தாய்மாமன் அப்படின்னா எஸ்.என். சுரேந்தர் பின்னணி பாடகர், அவருடைய அண்ணன் எஸ்.என். சுந்தர் அவர் வந்து இறந்துட்டார். இவங்க தான். அதுக்கப்புறம் சகோதரிகள் சித்திங்க, விக்ராந்த் அவங்க அம்மா, இன்னொருத்தர் இருக்காங்க. வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, யாரை சொல்கிறாரு ஜான் பிரிட்டோ, யாரை சொல்கிறார் ஜான் பிரிட்டோன்னு பார்த்தா ஒருத்தர் படத்தை எடுத்து போட்டிருக்காரு. அவர் வந்து சேவியர் பிரிட்டோங்க. அவர் வந்து விஜயோடைய நேரடி சொந்தக்காரர் கிடையாது. வந்து அவர் வந்து ஒன்று விட்ட சொந்தக்காரர். இந்த ஒன்று விட்ட சொந்தக்காரர்னா எப்படின்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் கஷ்டப்பட்ட போது அதுக்கு இந்த சேவியர் பிரிட்டோ வந்து உதவி பண்ணியிருக்கார். அவர் கல்வி நிறுவனங்கள்லாம் வச்சிருக்காரு. வந்து மாஸ்டர் படத்துடைய தயாரிப்பாளர் அவர் படத்தை போட்டு இவர் தான் ஜான் பிரிட்டோ, சிஎம் விஜயோடைய தாய்மாமன் இவர் தான் அப்படின்னு. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் கிறிஸ்துவர், அதுவும் கன்வெர்ட் ஆன கிறிஸ்துவர். அவர் சோபா சந்திரசேகர் அவர்கள் அசல் அக்மார்க் ஒரு இந்து. அது அசல் அக்மார்க் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சைவம். அவங்க நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க. இந்துக்கள்ல அசைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க, நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க. அவருடைய சகோதரர் எஸ்.என். சுரேந்தர், இன்னொரு சகோதரர் மறைந்த எஸ்.என். சுந்தர். ஒண்ணு கேட்டா சோபா சந்திரசேகர், அதாவது விஜயோடைய தாத்தா, தாய் வழி தாத்தா வந்து நீலகண்டன், விஜயவாகினி ஸ்டுடியோவுடைய மேனேஜராக இருந்தவர். அவர் இவங்க லைட் மியூசிக்ல பாடிக்கிட்டு இருந்தவங்க, லைட் மியூசிக் வச்சிருந்தவங்க. ஒரு சைவ குடும்பம். வந்து இங்க எப்படி வந்து கிறிஸ்துவர் வந்தாரு, எப்படி இவருக்கு தாய் மாமனாராரு அப்படிங்கிற கடைசியில் பார்த்தா அவர் சேவியர் பிரிண்டோ, மாஸ்டர் படத்துடைய தயாரிப்பாளர் எப்படின்னு இது இந்த அடிப்படையை கூட தெரியாம எப்படி நீங்களாம் பேசுறீங்கன்னு நமக்கே இப்போ எரிச்சல் ஆகும்போது, இப்போ சிஎம் விஜய் தரப்புலையோ அல்லது பொதுவாக அங்கே உள்ளவர்களோ எவ்வளோ எரிச்சல் ஆவாங்க. வந்து ஒரு ஒரு சம்பவத்தை ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க, இல்லைன்னா அந்த சம்பவம் சம்பந்தமான புள்ளி விவரங்களை தப்பா சொல்றீங்க, அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட ஆட்களையே மாற்றி பேசுறீங்க. ஜான் பிரிட்டோவுக்கு சேவியர் பிரிட்டோன்றீங்க, சேவியர் பிரிட்டோவுக்கு ஜான் பிரிட்டோன்றீங்க. அப்பா கிறிஸ்துவர், அம்மா வந்து இந்து, குடும்பத்தில் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்த பொழுது யூடியூபர் மாரிதாஸை கைது செய்து ஜாமீனில் விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்க திருச்சி சூர்யாவை நீங்கள் கைது பண்ணீங்க இல்லைங்களா, முக்தாரையா நீங்கள் இது பண்ணீங்க. நீங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ளவங்களுக்காக ஆதரவாக அவர் இருக்காருக்காக அவரை நைஸாக நீங்கள் தப்பிக்க விட்டீங்களா, இல்லை அவர் வந்து ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுக்காக இந்த ஆட்சி அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, கிறிஸ்துவ மிஷினரிகள் எல்லாம் சேர்ந்து தாவேகா ஆட்சியை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க, ஒரு லிஸ்டே எடுத்து பாருங்க. ஏறக்குறைய இந்த ஆட்சியை வந்து வாட்டிகன்ல இருக்கிற போப்பாண்டவர் தான் வந்து கையாண்டுகிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முக்தாரை ஏன் விட்டுட்டீங்க, எனக்கே கூட அவரை பிடிக்காதுங்க. அவருடைய உடல் மொழி, அவர் பேசுறது, அந்த ரொம்ப, அதாவது வந்து யாரு, அலிஷா அப்துல்லா, அவங்க குழந்தையெல்லாம் சின்ன சின்ன குழந்தைமெல்லாம் வந்து அதெல்லாம் ரொம்ப தவறான. ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அது ஒரு பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி இருக்கும். வந்து உட்காந்து பேசுறது, இது பண்ணுறது. ஏன் இது தாவேகா மாநாடு மதுரையில் நடந்த போது வேணும்னு அந்த மாநாட்டுக்கு வந்தவர் தான் வந்து முக்தார். நிறைய பேர் மாரிதாஸை கைது பண்ணிட்டீங்க, திருச்சி சூர்யாவை கைது பண்ணிட்டீங்க, இவரை எங்கே விட்டீங்கன்னு ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. அவரை கர்நாடகாவில் பதுங்கிருந்து அவரை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி தொடர்ச்சியாக தாவேகா சம்பந்தப்பட்ட அந்த என்ன சொல்றது வந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், முதல்வர் விஜய் சம்பந்தமான பர்சனல் அட்டாக்கு, மிக மோசமான விமர்சனங்கள். நீங்க மாண்புமிகு அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காருங்க. நீங்க அவர் வந்து குழந்தைங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க வந்தாரா, அல்லது வந்து திரைப்பட நடிகரா இருந்து அவர் வந்து டயலாக்கை வந்து பேப்பர்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாரா, அதெல்லாம் விட்டுட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் 2 தொகுதியில் நின்று 2 தொகுதியிலும் மக்களால் தேர்ந்தெடுப்பு வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 107 எம்எல்ஏக்கள் 108 எம்எல்ஏக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுத்ததுக்காக ஒரு கட்சி பெரும்பான்மை கிடைச்சிருக்குதுன்னா மக்கள் ஆதரவு தான். 1,60,00,000 வாக்குகள் அப்படின்னா அப்ப ஏன் நீங்க வந்து இப்படி விமர்சனம் பண்றீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பயாஸ் உசேனா ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்றவர், அவர் ரொம்ப ரொம்ப மோசமா, நீங்க கடந்த ஆட்சி காலத்தில், அதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில், ஏன் நீங்க மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் இப்படிலாம் நீங்க பண்ணிட முடியுமா? ஒரே ஒரு விமர்சனம்,
ஒரே ஒரு பத்திரிகையில் ஒரு பிட்டு எழுத முடியுமா அவங்களை எதிர்த்து? ரவுண்டு கட்டிடுவாங்க. அவர் அந்த பயாஸ் ஹுசைன் அவருடைய இது காணொலி பார்த்தேன் நான். என்னென்னவோ பேசுறாருங்க ஸ்டாண்டப் காமெடின்ற மாதிரி. இதுல இருந்து ஒரு பெண்மணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க தாவேக்காவா அப்படின்னாரு. ஆமா நான் தாவேக்கா தான் அப்படின்னு. நீங்க ஏதாவது விவாகரத்து வாங்குறதா இருந்தா எங்க அப்பா ஒரு அட்வொகேட் தான், ஏதாவது ஐடியா இருக்குதா அப்படின்னு. எதுக்கு இது சொல்றாரு வந்து? ஏன் தாவேக்கா சம்மந்தப்பட்டவர்கள் பெண்களை ஏன் ஒரு கொச்சப்படுத்துறாரு? அங்க இருக்கிறவங்க விவாகரத்து வாங்கக்கூடியவர்களா? அது என்ன அர்த்தத்துல சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணுமே புரியல. அதுக்கு வந்து கீழன்னு கக்கா பக்கான்னு சிரிக்கிறாங்க. எனக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜும் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருந்தது. அவருக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் நான். இதில் வந்து உச்சகட்டமாக போய் அவர் என்ன பண்ணுறாரு, நான் காமெடி பண்ணால் என் மேலே கேஸை போடுறானுங்க, ஒருத்தர் வந்து 41 உயிர்களுக்கு காரணமாக இருந்துட்டு ஜாலியாக சிரிச்சின்னு ஊரை சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு பேரை குறிப்பிடாமல் இப்படி சொல்லும் பொழுது அதை கீழே இருந்தவங்க வந்து கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் சிரிக்காமல் இருந்தப்போ இந்த சிரிக்காதவங்களாம் நோட் பண்ணிட்டேன், நீங்களாம் தாவேக்கா தானே அப்படின்போது எவ்வளோ ஒரு திட்டமிட்ட ஒரு வன்மம் உங்களுக்கு வந்து. ஏன் இப்படி? அது குறிப்பாக வந்து விஜய் மீதான அந்த விமர்சனம், விஜய் மீதான அந்த தாக்குதலுக்கு நீங்கள் என்ன காரணம்? ஏன் அப்படி? இப்போ மின்வெட்டு பிரச்சனை, உண்மையாக மின்வெட்டு பிரச்சனை இருக்குது. உண்மையா முதல்வர் தொகுதியிலேயே இருக்குது, பக்கத்து தொகுதியில் இருக்குது. சென்னையில் பல்வேறு இடங்களில் ராத்திரியில் வந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு. நோயாளிகள், குழந்தைகள், முதியவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கு தாவேக்கா தரப்பில் வந்து வேணும்னே வந்து ஒயரை கட் பண்ணிடுறாங்க, ஃபியூஸ் கேரியரை திருடிக்கிட்டு போயிடுறாங்க. இது எதிர்கட்சியோட சதி. நீங்கள் 1000 காரணம் நீங்கள் சொல்லலாம், அது தவறே கிடையாது. காரணம் சொல்லலாம், மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மக்களுக்கு என்னன்னா, ஏங்க நான் உங்களை ஜெயிக்க வச்சேன் இல்லைங்களா, கரண்ட் எங்களால் இருக்க முடியலைங்க, கரண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் தான். யாரோ ஒருத்தர் மாறுவேஷத்தில் வந்து தொகுதிக்கு முதல்வர் விஜய் போயிருக்காரு. அது வேணும்னே பண்ணுறதா, வேணும்னே இது பண்ணுறதா, அவர் பாராட்டுற மாதிரி பாராட்டி ஒரு மாதிரி கேலி பண்ணுறாரா? இதெல்லாம் ஏங்க உங்களுக்குலாம் தேவையில்லாத வேலை வந்து. இப்போ மின்வெட்டுன்ற பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு மின்சாரத்துறை அமைச்சரோ அல்லது அந்த தொகுதி சம்பந்தப்பட்டவர்களோ பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் அதுக்கப்புறம் 1000 காரணம் உண்மையாக அது சதி இருக்குது, உண்மையாக அதில் வந்து அந்த மின்சார ஊழியர்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது, ஒயரை கட் பண்ணுறாங்க, இந்த ஆட்சிக்கு வந்து கலங்க பெயரை உண்டு செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை, ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்குது. அதே வேளையில் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் கொடுக்கணுங்க, எனக்கு கரண்ட் வந்தாகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி விமர்சனம் வரதான் செய்யும். விமர்சனம் தான் எல்லாம். இது ஒரு சமயம் ஒரு புத்தகத்தை கவிஞர் வைரமுத்து என்கிட்ட விமர்சனத்துக்கு கொடுத்தார். ஒரு தினசரி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதில் எழுதி கொடுத்தார். வந்து என்னதான் எழுதியிருக்காருன்னு பார்த்தா, துவயங்கள் கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இந்த விமர்சனத்தை பார்த்து பண்ணுங்க, ரொம்ப இறங்கி டேமேஜ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்படிதான் வந்து நீங்கள் ஒரு ஆட்சியின் மீது எந்த ஆட்சியாக இருந்தாலும் வந்து விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் அதுக்காக போயிட்டு அவங்களுடைய பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்க. அந்த ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி சம்மந்தப்பட்டவங்க, ஏன் முதல்வர் இருக்க கூட கோபத்தை உண்டு பண்ணும். அவங்ககிட்டயும் ஒரு பலம் இருக்குது இல்லை, அதை காட்ட வேண்டிய நிலைமையா இருக்கும். அந்த பலத்தை தவறாக யூஸ் பண்ண பொறுத்தில்லை, தவறாக யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கே வந்து பெரிய ப்ராப்ளமாக மாறும். அதே வேளையில் இப்படியெல்லாம் வந்து இழிவாக பேசணும், இழிவாக நடந்துக்கணும், கண்ணாமண்ணான்னு இது பண்ணணும், அதெல்லாம் ஏன்னா உங்கள் கையில் சோசியல் மீடியா இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடலான்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். சிஎம் விஜய் ஒரு நல்லாட்சியை கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லாட்சியை கொடுப்பார் என்று நாமும் நம்புவோம்.